Taste the Daily. புயல் கரையை கடந்து 3 நாட்கள் ஆகிறது. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு இந்த புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக மாவட்டம் முழுவதும் தண்ணீரால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று முதலமைச்சர் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பார்வையிட்டு சென்ற பிறகும், அதற்கு முன்பும் சரி, அவர் பார்வையிட்டு சென்ற பிறகும் சரி, இன்று வரை 3 நாட்களாக நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடத்துல நாங்கள் சென்று வருகிறோம். பத்திரிகையாளர்கள் நீங்களும் சென்று வருகிறீர்கள். எங்கேயாவது ஒரு இடத்திலாவது ஒரு அதிகாரியாவது மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? சூழ்ந்திருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் முற்றிலுமாக இல்லை. எங்கேயுமே நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. அந்த நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய அரசு முற்றிலுமாக கோமா நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அரசுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திட்டமிடல் இல்லை. ஏதோ சென்னையில் போட்டோ ஷூட் எடுத்த மாதிரி இங்கேயும் விழுப்புரத்துக்கு வந்தார், பார்த்தார், 2 பேருக்கு நிவாரணம் கொடுத்தார், சென்று விட்டார். இதுதான் நடைபெற்றது. நேற்று முதலமைச்சர் பார்த்த ஒரு நிகழ்ச்சியிலே எதற்காக வந்தீர்கள், திரும்பி போங்கள் என்று ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கிற அளவிற்கு மக்கள் கொதித்து போயிருக்கிற நிலைமை இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. இன்னும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த புயல் ஒரு பக்கம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் இதெல்லாம் முழுமையாக வெள்ளத்தால் சூழ்ந்திருப்பதற்கு காரணம் புயல் மட்டுமல்ல, இந்த அரசு, திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு எடுத்த தவறிய திட்டமிடல் இல்லாத காரணத்தால் தான் இது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அனைத்து ஊடகங்களும் இதை சொல்ல தவறி இருக்கிறது. சாத்தனூர் சனிக்கிழமை புயல் கரையை கடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை புயல் இங்கேயே கரையை கடந்தாலும் இங்கேயே மையம் கொண்டிருக்கிறது. 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட மாலை நேரத்தில் தான் ஊத்தங்கரை பக்கம் அது புயல் கறக்கிறது. ஊத்தங்கரையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மழை பெய்கிறது. இங்கே ஏற்கனவே 51 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் என்று மழை பெய்திருக்கிறது. சாத்தனூர் அணை, அந்த சாத்தனூர் அணை திறக்கப்படுகிற தண்ணீர் தென்பண்ணையார் வழியாக இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் வழியாக செல்லும். ஆனால் புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு 1 வாரமாக புயல் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. வலுவான புயலாக இருக்கிறது, முள்ளமாக வருகிறது, தீவிரமாக வருகிறது என்று சொன்னபோதும் எந்த திட்டமிடலும் இல்லை. என்ன செய்ய வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை திட்டம் கூட இந்த அரசிடம், ஸ்டாலின் அரசிடம் இல்லை. அது மட்டும் இல்லாத புயல் மழை பெய்து அதிக அளவு மழை, ஒரே நேரத்தில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்த சரித்திரம் விழுப்புரத்திலே இதுதான் முதல் தடவை. இந்த நிலையிலே அந்த தண்ணீரே வெளியேற முடியாத சூழ்நிலை இருக்கின்ற போது சாத்தனூர் அணையிலே பத்திரிகையில் வந்த செய்தி 35 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது என்று பத்திரிகையில் வருகிறது. பத்திரிகையிலே திங்கட்கிழமை காலையிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இரவோடு இரவாக 12:45 சாத்தனூர் அணையினுடைய கொள்ளளவு 119 அடி. ஆனால் இரவு 12:45 118.95, இன்னும் அரை கால் தான். முற்றிலுமாக அணை நிரம்பி விட்டது. நிரம்பிய பிறகு ஒரு ராத்திரி 12:45 மணிக்கு ஒரு அங்கே இருக்கிற அடிஷனல் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒரு தகவலை ஆணை போடுகிறார். தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, அபாயகரமாக இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, ஆகவே நாங்கள் தண்ணீரை திறக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக எந்த எச்சரிக்கையும் இல்லாமல், எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், அந்த கரையோரத்தில் இருக்கிற வசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்காமல் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கன அடி தண்ணீரை திறந்துவிட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு முழுக்க எங்கே பார்த்தாலும் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் முழுக்க இன்றைக்கு விழுப்புரம் நகரம் முழுகி இருக்கிறது என்ற காரணத்தால் அதுக்கு முழுக்க இந்த ஸ்டாலின் அரசு தான் காரணம். இந்த அரசு
செய்ய தவறிய இல்ல திட்டமிடாத என்ன செய்வது என்று தெரியாத ஒரு அரசு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட சாத்தூர் அணையிலே முன்னெச்சரிக்கை இல்லாமல் எந்த திட்டமிடலும் இல்லாமல் மக்களுக்கு முன்ன அபாய எச்சரிக்கை கொடுக்காமல் 2.5 லட்சம் கனஅடியை ஒரே நேரத்தில் திறந்து விட்ட காரணத்தால் தான் நேற்று விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீரால் வந்தது. சென்னை தேசிய நெடுஞ்சாலை அரசூர்ல பாலம் அந்த ஏரி உடைந்து தென்பண்ணையாறு தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது. கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது. பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக தமிழ்நாடு 2ஆக நேற்று பிரிக்கப்பட்டது. வட மாவட்டம் முற்றிலுமாக ஒரு தீவாக நேற்று மாறியது. காரணம் இந்த அரசு செயலற்ற திறன் கோமா நிலையில் இருக்கிற இந்த அரசு தான் இதுக்கு முழுமையாக காரணம். இதுல எல்லாம் செய்ய தவறிய இந்த அரசு வெள்ளத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டிய அதுக்கு திட்டம் போட தெரியாத அரசு, செயல்படுத்த தெரியாத அரசு, மக்களை சந்திக்காத அரசு அதிகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத அந்த அரசு அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டிய உயர் அதிகாரிகள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் செய்யாத அரசு டாஸ்மார்க்கை மட்டும் இந்த மழை வெள்ளத்திலும் இந்த புயலிலும் 24 மணி நேரம் டாஸ்மார்க்கை திறந்து வைத்த காரணத்தால் விக்கிரவாண்டியிலே ஒரு டாஸ்மார்க் ஊழியர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு இன்னைக்கு இறந்திருக்கிறார். இதுதான் இந்த அரசுக்கு அவருடைய நோக்கமெல்லாம் டாஸ்மார்க்ல அரசுக்கு வருமானம் வர வேண்டும். ஆனால் அந்த வருமானத்தை வைத்து இந்த மக்களை காப்பாற்றுகிற அக்கறை இந்த அரசுக்கு துளியும் இல்லை. மத்திய அரசு மத்திய அரசுக்கு இவங்க அரசு கோரிக்கை வைக்கணும். சிஎம் எல்லாம் நிறைய தான் சொல்றாரு. முதல்ல அவர் என்ன கொடுத்தாரு? மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யறது இல்லை. நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் இருந்து பார்க்கிறோம், மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் மாநில அரசு என்ன செய்திருக்கிறார், என்ன பண்ணியிருக்கிறார்? மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு, மாநில அரசு, களத்தில் நிற்க வேண்டிய அரசு, அதிகாரிகள் இல்லை, அமைச்சர்கள் வரவில்லை, அதிகாரிகள் வரவில்லை. குறைந்தபட்சம் அந்த கிராமத்தில் இருக்கிற வருவாயில விஓ கூட வந்து பார்க்கல. அதோட நிலைமை தான், அந்த மக்களுடைய கோபம் தான் இன்றைக்கு செல்கின்ற அமைச்சர்களை மக்கள் சூழ்ந்து கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார்கள், விரட்டடிக்கிறார்கள். இந்த நிலைமை இருக்கிறது. ஆகவே இனிமேலாவது இந்த அரசு நடிக்காமல், நாடகம் போடாமல், மக்களை ஏமாற்றாமல் உண்மையாக மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து பயிர்களும் முழுமையாக நாசமாயிருக்கிறது. பணப்பயிர்கள் அனைத்தும் நாசமாயிருக்கிறது. சவுக்கு எல்லாம் சாய்ந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் விரைவில் கணக்கெடுத்து அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் மாநில அரசும் மத்திய அரசாங்கம் உரிய நிவாரணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும்.